எறா குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த எறாவை நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராமுக்கு மேலே புளி ஊற போட்டுக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சு குழம்பு வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு பாருங்க. ஒரு கத்திரிக்காய், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். முருங்கைக்காய் மாங்காய் இருந்தாலும் போடலாம். முருங்கைக்காய் இல்லை, முருங்கைக்காவும் மாங்காவும் இல்லை. இது முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் போட்டு வச்சோம்னா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு பாருங்கள், கலர் மாறிட்டு வரும். இப்போ நம்ம புளி கரைச்ச தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ தேவை, இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எறாவை க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் இந்த குழம்புல போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. கத்திரிக்காயும் வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை அதில் ஊற்றிக்கலாம். ஜார் கழுவி அதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். எறா குழம்பு ரெடி ஆகிட்டு மல்லித்தலை தூவி பரிமாற வேண்டியது தான். எறா குழம்பு ரெடி. இதில் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்து போட்டிங்கன்னு வச்சிங்களேன், குழம்பு அவ்வளோ இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் தான் கிடைக்கல. அதனால் நீங்கள் வைக்கும்போது முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் போட்டு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.